வணக்கம். இந்தியாவோட கூட்டாட்சி முறை அதாவது ஃபெடரலிசம் பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இது ரொம்பவே ஒரு யுனிக்கான நுணுக்கமா டிசைன் பண்ணப்பட்ட ஒரு சிஸ்டம். இன்னைக்கு நாம இந்த அமைப்போட அந்த சிக்கலான சமநிலையை பத்தி தான் பார்க்க போறோம். இது எப்படி அதிகாரத்தை பிரிச்சு கொடுக்குது, அதே சமயம் எப்படி நம்ம நாட்டோட ஒற்றுமையை பாதுகாக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். வடிவத்தில் கூட்டாட்சி, தன்மையில் ஒற்றையாட்சி. இந்த ஒரு வரிதாங்க இந்திய அரசியல் அமைப்போட மைய புள்ளியே. இது ஒரு சின்ன முரண்பாடு மாதிரி தெரியுதா? இதை வச்சுதான் நம்மளோட முழு விளக்கமும் இருக்க போகுது. அதாவது பார்க்கறதுக்கு அதிகார பகிர்வு இருந்தாலும் அதோட ஆன்மா, அதோட ஸ்பிரிட் ஒரு வலுவான மத்திய அரசை நோக்கி தான் இருக்கு. சரி, நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். முதல்ல அந்த சென்ட்ரல் பாரடாக்ஸ்னா என்ன, அப்புறம் அந்த 3 லிஸ்ட் மூலமா பவர்ஸ் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு, மாநிலங்கள் மேல சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்காணிப்பு எப்படி இருக்கு, அதோட ஓவர்ரைடிங் பவர்ஸ் என்னென்ன, கடைசியா இந்த யூனிக்கான ஃபெடரல் பேலன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஓகே, முதல் பகுதிக்கு வருவோம். இந்த மைய முரண்பாடு. நம்ம அரசியலமைப்பு சட்டப்படி இங்க 2 அடுக்கு அரசாங்கம் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். ஆனா தராசு முள் எப்பவுமே கொஞ்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பக்கம் தான் சாஞ்சிருக்கும். இந்த அமைப்பு முறையால தான் இந்தியாவை ஒரு குவாசி ஃபெடரல், அதாவது ஒரு அரைக்குறை கூட்டாட்சி நாடுன்னு சொல்றாங்க. இப்போ இந்த சிஸ்டத்தோட அந்த ஃபெடரல் வடிவத்தை கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். நம்ம கான்ஸ்டிடியூஷனோட 7th ஷெட்யூல், அதாவது 7வது அட்டவணை தான் இதுக்கு அடித்தளமே. சென்ட்ருக்கும் ஸ்டேட்ஸுக்கும் நடுவுல சட்டமேற்றும் அதிகாரங்களை இதுதான் பிரிச்சு கொடுக்குது. இந்த அதிகார பகிர்வு 3 லிஸ்டா பிரிக்கப்பட்டிருக்கு. முதல்ல யூனியன் லிஸ்ட். இதுல வர டிஃபென்ஸ், பேங்கிங் மாதிரி விஷயங்கள்ல பார்லிமெண்ட் மட்டும்தான் சட்டம் போட முடியும். ஏன்னா இதெல்லாம் நாடு தழுவிய முக்கியத்துவம் வாய்ந்தது. ரெண்டாவது ஸ்டேட் லிஸ்ட். போலீஸ், விவசாயம் மாதிரி மாநிலம் சார்ந்த விஷயங்கள் இதுல வரும். இதுல ஸ்டேட் கவர்மெண்ட் சட்டம் இயற்றலாம். மூணாவதா கான்கரண்ட் லிஸ்ட். இதுல இருக்கிற கல்வி, காடுகள் போன்ற துறைகள்ல 2 பேருமே சட்டம் இயற்றலாம். இதுதான் கூட்டாட்சியோட பேசிக் வடிவம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல, அதாவது பொது பட்டியல்ல ஒரு விஷயத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சட்டம் போடுது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சட்டம் போடுது. ஒருவேளை 2 சட்டமும் ஒண்ணுக்கொன்னு முரண்பட்டா என்ன ஆகும்? யாருடைய சட்டம் செல்லுபடியாகும்? பதில் ரொம்ப சிம்பிள். அப்படி ஒரு முரண்பாடு வந்தா சென்ட்ரல் கவர்மெண்டோட சட்டம் தான் இறுதியானது, அதுதான் மேலோங்கின்னு இருக்கும். இதுதான் நாம ஆரம்பத்துல சொன்ன அந்த யூனிட்டரி ஸ்பிரிட், அதாவது ஒற்றையாட்சி தன்மையோட முதல் அறிகுறி. அடுத்து ரெசிடியூவரி பவர்ஸ். இது என்னன்னா, இந்த 3 லிஸ்ட்லயுமே சொல்லப்படாத ஒரு விஷயம் புதுசா வருதுன்னு வைங்க. உதாரணத்துக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அதிகம் பேசப்படாத சைபர் சட்டம் மாதிரி. இதுல சட்டமேற்ற அதிகாரம் யாருக்கு இருக்கு? இந்தியாவை பொறுத்தவரை இந்த அதிகாரம் முழுக்க முழுக்க பார்லிமெண்ட் கிட்ட மட்டும்தான் இருக்கு. இந்த ஒப்பீட்டை பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். அமெரிக்கா மாதிரி ஒரு கிளாசிக் ஃபெடரல் நாட்டுல இந்த மாதிரி புதுசா வர்ற அதிகாரங்கள் எல்லாம் ஸ்டேட்ஸ் கிட்ட தான் போகும். ஆனா இந்தியால நம்ம அரசியலமைப்பு உருவாக்குனவங்க ரொம்ப தெளிவா ஒரு வலுவான சென்டர் வேணும்னு முடிவு பண்ணி இந்த அதிகாரத்தை பார்லிமெண்ட்க்கு கொடுத்திருக்காங்க. சரி, இப்ப நாம அந்த முரண்பாட்டோட அடுத்த பக்கத்துக்கு வருவோம். அந்த யூனிட்டரி ஸ்பிரிட் எப்படியெல்லாம் வெளிப்படுதுன்னு பார்க்கலாம். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி ஸ்டேட்ஸ் மேல தன் செல்வாக்க தக்க வச்சுக்குது. இதுல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறவர் கவர்னர். அவரை யார் நியமிக்கிறா? பிரசிடென்ட். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆலோசனைப்படிதான். அவர் ஸ்டேட்டோட அரசியலமைப்பு தலைவரா இருந்தாலும் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் நடுவுல ஒரு முக்கியமான பாலமா செயல்படுறாரு. ஒருவேளை ஸ்டேட்ல ஆட்சி முறை சரியா நடக்கலன்னு நினைச்சா பிரசிடென்ட்ஸ் ரூலுக்கு பரிந்துரை செய்யவும் அவருக்கு அதிகாரம் இருக்கு. அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்டோட சிறப்பு அதிகாரங்கள். சில அசாதாரணமான சூழ்நிலைகள்ல ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்துல கூட பார்லிமெண்டால சட்டம் இயற்ற முடியும். எப்பலான்னு பாத்தீங்கன்னா, ஒரு தேசிய நலன் கருதி ராஜ்யசபால ஒரு தீர்மானம் போட்டா, இல்ல நாட்டிலே நேஷனல் எமர்ஜென்சி இருந்தா, இல்ல 2-3 ஸ்டேட் சேர்ந்து கேட்டுக்கிட்டா, இந்த மாதிரி நேரங்கள்ல மத்திய அரசு நேரடியா ஸ்டேட் லிஸ்ட்ல சட்டம் போடலாம். இந்த விதிகள் எல்லாமே தேவைப்படும்போது அந்த பேலன்ஸை சென்டர் பக்கம் முழுசா சாய்க்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. பிரசிடென்ட்ஸ் ரூல், அதாவது குடியரசுத் தலைவராட்சி, இது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கருவி. ஒரு மாநிலத்தோட தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தையே கலைச்சிட்டு அந்த மாநிலத்தோட நிர்வாகத்தை நேரடியா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்க முடியும். ஒரு ஸ்டேட்ல கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரி ஃபெயில் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணா இதை பயன்படுத்துவாங்க. இதுதான் இந்திய கூட்டாட்சியோட மிக முக்கியமான ஒற்றையாட்சி அம்சம். சரி, இதுவரைக்கும் பார்த்ததை எல்லாத்தையும் இப்ப ஒன்னா சேர்த்து பார்ப்போம். இந்தியா ஏன் இந்த குவாசி ஃபெடரல் அமைப்பை ஏத்துக்கிட்டது? இதுக்கு பின்னாடி இருந்த நோக்கம் என்ன? முக்கியமான காரணம் இந்தியா மாதிரி இவ்ளோ பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டை ஒன்னா வச்சிருக்கணும்ன்றது தான். மாநிலங்களோட தனித்தன்மைக்கும் சுயாட்சிக்கும் இடம் கொடுக்கணும். அதே சமயம் நாட்டோட ஒருமைப்பாட்டையும் ஒற்றுமையும் பாதுகாக்க ஒரு வலுவான சென்ட்ரல் கவர்மெண்ட் தேவைப்பட்டது.
இந்த அமைப்பு அந்த பேலன்ஸை உருவாக்குறதுக்காகவே வடிவமைக்கப்பட்டது. சோ இந்த முழு விளக்கத்திலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, நம்ம கிட்ட அதிகாரங்களை பிரிக்கிற ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு இருக்கு. பிரச்சனைகளை தீர்க்க சுதந்திரமான கோர்ட்ஸ் இருக்கு. ஆனா அதே சமயம் ஒரு வலுவான மத்திய அரசும் இருக்கு. சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ரெசிடியூவரி பவர்ஸ் சென்டர் கிட்ட இருக்கிறது. இதெல்லாம் நம்ம தேசிய ஒற்றுமையை இன்னும் பலப்படுத்துது. கடைசியா ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிப்போம். இவ்ளோ வேற்றுமைகள் இருந்தும் இந்தியா இத்தனை வருஷமா ஒன்னா இருக்கிறதுக்கு ஒருவேளை இந்த நுட்பமான சென்டரை நோக்கி சாஞ்சிருக்கிற இந்த பேலன்ஸ் தான் முக்கிய காரணமா இருக்குமோ? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.